அனைவருக்கும் வணக்கம். ஆல்கலைன் ஹைட்ராக்சைடு 784 எனும் இந்த ஒலிக்காட்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்று தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்துக்களை கூற விரும்புகிறேன். தமிழ் புத்தாண்டை ஒட்டி நான் இந்த ஒலிக்காட்சியில் ஆங்கிலத்தை பயன்படுத்தாமல் தமிழில் மட்டுமே பேசப் போகிறேன். அதை பற்றி ஒரு கேள்வியும் எனக்கு தோன்றியது. பெரும்பாலோர் தமிழில் பேசும்போது நிறைய ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அதற்கான காரணம் என்ன எனக்கு தெரிய விரும்புகிறேன். ஆனால் எனக்கு என்ன காரணம் என்று சட்டென்று தெரியவில்லை. ஆனால் சில காரணங்கள் எனக்கு தோன்றியது. முதலாவதாக, இன்று பல வகையான நவீன தலைப்புகள் இருக்கின்றன. பல உயர்ந்த தளத்தில் இருக்கும் தலைப்புகள். எடுத்துக்காட்டாக மருத்துவம், விஞ்ஞானம், வரலாற்று, சமூகத்தை பற்றிய தலைப்புகள். அது போன்ற தலைப்புகளில் பல வார்த்தைகள் தமிழில் இயற்கையாக வார்த்தைகள் இடம்பெறவில்லை. அதனால் தமிழில் இருக்கும் வார்த்தைகள் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இடம்பெற்றுள்ளன. ஆனால் பலருக்கு இவ்வார்த்தைகளை தெரியாது. அதனால் அவர்கள் ஆங்கில வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தி பேசுகிறார்கள். அது தமிழை பேசும்போதும் கூட ஆங்கில வார்த்தைகளை கலந்து கொண்டு பேசுகிறார்கள். எடுத்துக்காட்டாக, எல்லோருக்கும் கணினி என்ற வார்த்தை தெரியும். அது ஒரு பொதுவான வார்த்தை ஆகும். ஆனால் சில கருவிகள் தமிழில் இடம்பெறும் வார்த்தை பொதுவானதாக இல்லை. எடுத்துக்காட்டாக, மருத்துவத்தில் ஒரு கருவி இடம்பெற்றுள்ள AED என்னும் ஒரு கருவி. அதில் ஆங்கிலத்திலேயே நிறைய பேருக்கு என்னவென்று தெரியவில்லை. ஆனால் நான் அதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட வார்த்தை எனக்கும் தெரியவில்லை. நான் முயற்சி செய்வேன். அது தானாகவே செயல்படும் வெளியிலிருந்து இதய துடிப்பை சீர் செய்யும் கருவியாகும். அதாவது ஆங்கிலத்தில் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர். சரி, அது ஒரு கொஞ்சம் உயர்ந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனால் நம்முடைய சமையல் அறையில் இடம்பெறும் ஒரு கருவிக்கு தமிழ் வார்த்தை என்னவென்று சட்டென்று தெரியவில்லை. அந்த கருவி ஒலி வலைகளை பயன்படுத்தி உணவை சமைக்கப்படும் ஒரு கருவி. அது என்னவென்று தெரியுமா? மைக்ரோவேவ். இது போன்ற கருவிகளுக்கு நமக்கு தமிழ் சட்டென்று வார்த்தை தெரியவில்லை. அதனால் பல பேர் அந்த தமிழ் வார்த்தையை பயன்படுத்தாமல் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி தமிழை பேசுகிறார்கள். அது முதலான காரணம். சரி, சில வார்த்தைகள் பொதுவான வார்த்தைகளாகும். கணினி, தொலைக்காட்சி, வானொலி, அது போன்ற வார்த்தைகள் பலரும் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியே பேசுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அது பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வெவ்வேறு காரணங்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. பெரியவர்கள் ஆங்கிலர்கள் இந்தியாவை கட்டுப்படுத்தும் நேரத்தில் வாழ்ந்தவர்கள் மற்றும் அவர்களோட குழந்தைகள், இவர்களுக்கு இடம்பெறும் காரணம் என்று ஆங்கிலத்தில் கொலோனியலிசம் எனும் வார்த்தை இடம்பெறும். அது தமிழில் ஒரு நாட்டை கட்டுப்படுத்தி அந்த மக்களின் கலாச்சாரத்தை அழைத்து கொண்டு அவர்களோட சொத்து சுகத்தை திருடி கொண்டு அது போன்ற நடவடிக்கை செய்யும் ஒரு நடவடிக்கைகள் செய்யப்படும் என்பது கொலோனியலிசம். அவ்வாறே இந்தியாவிற்கு ஆங்கிலக்காரர்கள் வந்தபோது இந்தியர்களுக்கு ஆங்கிலத்தை கொடுத்துள்ளனர். ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை கட்டளையிட்டனர். அதனால் இந்தியர்களுக்கு ஆங்கிலத்துக்கு ஒரு முக்கியத்துவம்
ஆங்கிலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் செல்லும்போது பிறகும் பல பள்ளிகளில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஆங்கிலத்தை மட்டுமே பேச வேண்டும் என்று மாணவர்களுக்கு கட்டளையிட்டனர். அதனால் இந்த மாணவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது அவர்களுக்கு தமிழை நன்றாகவே பேச முடியும். ஆனால் தமிழை பேசும்போது பல ஆங்கில வார்த்தைகள் கலந்து கொண்டே பேசுவார்கள். இக்காரணத்தால் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இளைஞர்கள் இது போன்ற இளைஞர்கள் ஏன் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு வெவ்வேறான காரணம் உள்ளது. இளைஞர்கள் பெரும்பாலான நேரத்துக்கு இணையத்தில் தான் மற்றவர்களோடு பேசுகிறார்கள். மற்றும் ஒளிக்காட்சிகள் அல்லது திரைப்படங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே பார்த்து கொள்கின்றனர். மற்றவர்களோடு பேசும்போது வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரும் மக்களோடு பேசும்போது ஆங்கிலத்தில் பேசுவது தான் சுலபமாக இருக்கும். ஏனென்றால் அனைவருக்கும் ஆங்கிலம் தெரியும். அதனால் ஆங்கிலம் பயன்படுத்தியே ஆங்கில வார்த்தைகள் இயற்கையாக தோன்றுகின்றன. இந்த இளைஞர்களுக்கு அவர்கள் தானாகவே தமிழை பேசும்போது ஆங்கில வார்த்தைகள் மிகவும் நிறைய ஆங்கில வார்த்தைகளை கலந்து கொண்டே பேசுவார்கள். இக்காரணத்தால் சரி, இந்த மூன்று காரணங்கள் என்னோட கேள்விக்கு பதிலாகும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கு ஒரு நான்காவது காரணமும் இருக்கின்றன. இது பல மொழிகளிலும் இடம்பெறும் ஒரு காரணம். ஆங்கிலத்திலும் இந்த இயற்கையாக பல மொழிகளிலிருந்து வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு கலைந்து கொண்டு அது பயன்படுத்தி அந்த மொழியில் இடம்பெற்றுள்ளன. அவ்வாறே தமிழில் பல ஆங்கில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அது பயன்பாட்டில் இடம்பெற்றுள்ளன. இந்த நடவடிக்கை மொழிகள் கலைவு என்று சொல்லலாம். சரி, இந்த 4 காரணங்களை தவிர உனக்கு சில காரணங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் இந்த ஒளிக்காட்சிக்கு கீழே தட்டச்சு செய்யலாம். ஆங்கிலத்திலோ தமிழிலோ வேற எந்த மொழியிலும் தட்டச்சு செய்யலாம். உனக்கு இந்த ஒளிக்காட்சியை பிடித்திருந்தால் இந்த ஒளிக்காட்சியை லைக் என்ற அதை அமைக்கலாம். அல்லது இந்த alkaline hydroxide 784க்கு சப்ஸ்கிரைப் என்று செய்யலாம். சரி, எனக்கு என்ன சொல்வதற்கு தெரியவில்லை. அதனால் நான் இந்த ஒளிக்காட்சியை பார்ப்பதற்கு நன்றி கூற விரும்புகிறேன். அதோடு நான் விடை செல்வதற்கு சொல்கிறேன். பாய்.